மூத்த பத்திரிகையாளர் திரு தராஷ் ஷாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். விஜயனுடைய இந்த நடவடிக்கை எப்படி பார்க்கலாம்? முன்னாடியே குறிப்பிட்டது மாதிரி ஒரு பொதுவான பிரச்சனைக்கான குரலாக பார்க்க வேண்டியிருக்கிறதா, அது அரசியல் நடவடிக்கையின் முதற்கட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அரசியல் நடவடிக்கையின் முதல் கட்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஆளுநர் பதவியை அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை. ஏன் அகற்றப்பட வேண்டும் என்பதை இரண்டு விதமாக சொல்லியிருக்கிறார்கள். அது அவர்களது மாநாட்டின் 11வது எண் தீர்மானம். எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களின் செயல்பாடுகள் அரசியல் சாசன சட்டத்துக்கு புறம்பாக நீடிக்கிறது. மாநில அரசுகளின் சுயமரியாதை சீண்டுகிறார்கள் ஆளுநர்கள். எனவே அந்த பதவி அகற்றப்பட வேண்டும். ஆக ரெண்டு விஷயம். ஆளுநர்கள் அரசியல் சட்டப்படி நடப்பதில்லை. இந்த ஆளுநர் இதுவரைக்கும் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலே துணைவேந்தரையே நியமிக்கவில்லை. ஆளுநர் பதவி வேந்தர் தான், அவருக்கு அதிகாரம் கிடையாது. துணைவேந்தர் இருந்தால் அது வேற விஷயம். அதை நாம் கண்டிக்கவில்லை, அல்லது தமிழக வெற்றிக் கழகம் கண்டிக்கவில்லை. இரண்டாவது, இதிலே சட்ட முன்னெடுப்பு செய்தது என்பது பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞரோ அதிமுகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞரோ அவர்கள் போட்ட மனுவின் மூலமாகத்தான் சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. இரண்டு கட்சிகளும் மிக சரியாக அந்த இடத்திலே அவர்கள் அரசியல் ரீதியாகவும் அதே நேரத்திலே பொது பிரச்சனையை மக்கள் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும், நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற வகையில் செயல்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு சூமோட்டோவாக இந்த வழக்கை எடுத்துக்கொள்வது என்று முடிவு செய்தது. ஆனாலும் அது தலைமை நீதிபதியின் ஒப்புதல் பெறுவதற்கு காலதாமதம் ஆனதால் இவர்கள் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போது இருக்கிற இந்த எல்லாமே இந்த இரண்டு வழக்கறிஞர்கள், இரண்டு கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்கள் அவர்கள் போட்ட மனுவின் மூலமாகத்தான் கிடைத்தது. மாணவிக்கு இடைக்கால நிவாரணமாக இருந்தாலும் சரி, அல்லது எஃப்ஐஆர் லீக் குறித்த விசாரணையாக இருந்தாலும் சரி, அல்லது சிறப்பு புலனாய்வு குழு அமைத்தலாக இருந்தாலும் சரி. எனவே அத்தகைய முன்னெடுப்பை திரு விஜய் அவர்களோ தமிழக வெற்றிக் கழகமோ செய்யவில்லை. ஆனால் அதற்கு பதிலாக ஆளுநரிடம் மனு கொடுப்பதன் மூலமாக அரசியல் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க முயற்சிக்கிறார். அதை தாண்டி இதுல வேற ஒரு விஷயம் இல்லை. பாதிக்கப்பட்ட மாணவியின் அந்த உளவியலை பற்றி சிந்தித்த மாதிரியும் தெரியவில்லை. நான் அண்ணனாக செயல்படுவேன் என்றால் ஒரு அண்ணன் தனது தங்கையின் உளவியல் பாதிப்புக்கு நிவாரணம் தேடுவாரா, அல்லது அதை தேடாமல் அரசியல் மட்டுமே செய்வாரா? இந்த கேள்விக்கான பதில் கிடைக்கவில்லை. நிச்சயமாக இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தராசு ஷியாம்.